ஃபுட் பிளாகர்ஸும் ஹோட்டல்ஸும் சேர்ந்து மக்களை ஸ்கேம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டேன். ஒரு 2-3 விஷயம் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டு. நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதே டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அதோட டேஸ்ட் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் எந்த ஒரு டிஷ்ஷுமே அதுக்கான டேஸ்ட்டில் இல்லை. எந்த சைட் டிஷ் வாங்கினாலுமே எதை வாங்கினாலுமே அது ஒரே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒரு மேட்ரு தான். பட் ஆனால் ஒரு ஃபுட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம்ல. நம்ம ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டோட வித்தியாசம் நல்லா தெரியுது. எந்த கடையிலையுமே வந்துட்டு ப்ராப்பரான டேஸ்ட் இருக்கிறதில்ல. இதுக்கு காரணம் நார்த் இண்டியன்ஸை வந்துட்டு குக்காக மாற்றிட்டாங்களா கம்மி சேலரிக்காக அப்படின்றது தெரியல. செகண்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு 300க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. 350, 400, 500 வரைக்கும் சைட்ஸ் வரைக்கும் விற்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான குவான்டிட்டி ஏன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க? யாரும் அது ஒரு கேள்வி கூட கேட்க மாட்றாங்க. நான் போன ஹோட்டல் எல்லாத்துலேயுமே கேட்டுட்டேன், இவ்வளோ தான் சார் குவான்டிட்டி, எல்லாரும் இப்படி தான் சார் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் நிஜமாகவே சாப்பிட்டு வீடியோ போடுறாங்களா இல்லை வந்துட்டு காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்களான்னு தெரியல. அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் போகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் அந்த கடைக்கு சாப்பிட வராங்க, அவங்க கடைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எந்த டேஸ்ட்டுமே அந்த கடையில் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக பொய்யா வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இது ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா?